இட்ஸ் வெனஸ்டே ஈவினிங். மார்னிங்லேருந்தே எனக்கு வந்து ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருந்தது. நானுமே என்னை கட்டுப்படுத்திட்டு அப்படி இப்படின்னு அதை மறந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. என் தங்கச்சி ஈவினிங் போல் கால் பண்ணிவிட்டு ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு இன்விடேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பூ, உனக்கும் கொடுக்க சொன்னாங்க, ப்ளஸ் ஸ்வீட்டும் கொண்டு வந்திருக்காங்க, நான் ஸ்வீட் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டாலாம் என்னை உசுப்பேத்தி விட்டாச்சு. சரி ஓகே, டீ போடுற கேப்பில் நம்ம ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணலான்னு சொல்லி தான் ஸ்வீட் பண்ண வந்திருந்தேன். 1 கப் வந்துட்டு சம்பா கோதுமை ரவை எடுத்திருந்தேன். 3 டீஸ்பூன் நெய் விட்டு ரவையை நல்லா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கணும். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி, நார்மல் தண்ணி தான் ஊற்றிருந்தேன், ஹாட் வாட்டர்லாம் கிடையாது. நல்லா வெந்து வரணும், சாப்பிட்டு பாருங்கள். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் 1 கப் வெல்லம் ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து நாட்டு சக்கரை, ஒயிட் சுகர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் போட்டதும் நல்லா மெல்ட் ஆகி வரும். கொஞ்ச நேரத்துலேயே கெட்டியானதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய், 10 முந்திரி, கொஞ்சமாக உலர் திராட்சை போட்டு நல்லா திராட்சை உப்பி வந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம கேசரியில் போட வேண்டியதான். ஸ்வீட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கரண்டியில் எடுத்தோம்னா அப்படியே அல்வா மாதிரி வந்து விடும். இதுலேயே பால் ஊற்றி சாப்பிடும்.